இப்போ இந்த டைம் அந்த பொண்ணு கூண்டில் வந்து நின்றுட்டு எங்கள் வீட்டில் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எங்கள் அம்மா பேரில் தான் இருக்குது. ஆனால் அது எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த கார் மட்டும் வேணும். அந்த காரையுமே நான் அவர்கிட்ட ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, அவர் விற்கிறதா இருக்காரு, நாங்கள் அதை விலை கொடுத்து வாங்கிக்கிறோன்னு தான் சொல்கிறோம்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஜட்ஜை மாறிடுறாங்க. இந்த கேஸுக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் இந்த காரை யார்கிட்டையும் விற்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த அப்பகாரம் வந்து கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அப்போனா நீங்கள் அந்த காரை வந்து 18 லட்சத்துக்கு வாங்கிக்கணுன்றான். இப்போ இவங்க வந்து 18 லட்சம் ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி அந்த பழைய காரை 18 லட்சத்துக்கு வாங்க, இதுக்காக நம்ம காசுக்கு எங்கே போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அம்மாவோட சின்ன பொண்ணு வந்து இது நான் சேர்த்து வச்ச காசு, இந்த காசை நீங்க கார் வாங்க யூஸ் பண்ணிக்கங்கன்னு வந்து சொல்லிடுறா. அப்போ அவளோட அண்ணனும் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நகைகள் இதையும் யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வந்து கொடுக்கான். இப்போ இந்த வக்கீல் வந்து தடபுடலாம் அங்க இருந்து வந்துகிட்டே இருக்காரு. என்ன விஷயம் கேட்கும்போது இந்த பொண்ணோட அம்மா வந்து இவ பேர்ல பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு 6 லட்சம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு இதையும் காருக்காக கொடுத்துடுறா. இப்போ இந்த வக்கீல் வந்து இந்த டைம்ல நான் நல்லவன் ஆயிட்டேன், இனிமேல் என் பசங்களை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பொண்ணு காலில் வந்து மன்னிப்பு கேட்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட பையனை நான் அவனை ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. அந்த பையனும் அவங்க அப்பாக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கான். அந்த அப்பா உடனே குடிக்கிறத விட்டுறேன்னு சொல்லிட்டு சரக்கு எடுத்து தூர வச்சிடறாரு.